ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டேஸ்ட். இன்றைக்கி ஒரு குட்டி மினி விளாக் வந்து பார்க்கலாங்க. தை 1 அன்னைக்கு நாங்கள் வந்து புதுப்பால் வந்து போயிருந்தோங்க. எங்கள் ஊருக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. 14 கிலோமீட்டர் வந்து நடைப்பயணமாக நடந்து வந்து போயிருந்தோங்க. இது வந்து 4வது வருஷம் வந்து போயிருந்தோம். இங்கே பாருங்கள், மஞ்சள் காடு எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் வந்து கவர் பண்ணிக்கிட்டோம். ஒரு 10 பேர் வந்து போயிருந்தோங்க. நாங்கள் வந்து முன்னாடி போனோம். பின்னாடி வந்து கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள்லாம் ஒரு கேங்காக வந்து ஜாலியாக பேசிட்டு வந்து போயிருந்தோங்க. எத்தனை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா, 4 மணிக்கு வந்து கிளம்பணுங்க விடியகாலம். 8 மணிக்கெல்லாம் வந்து கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டேங்க. போகிற வழியில பார்த்தீங்கன்னா, நெல் வயலுங்க. அதில வந்து தளவுல பார்த்தீங்கன்னா, எல்லாமே பனித்துளியா இருந்துச்சுங்க. பார்க்க அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அத வந்து அப்படியே வீடியோஸ் வந்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே கிளம்புனோங்க. நடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருந்துச்சு. செப்பல் இல்லாத நடக்கிறோம் இல்லைங்களா? அது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கோயிலுக்கு பக்கத்தில வந்தாச்சு. இது வந்து ஸ்டெப்பில வந்து ஏறி வர வழிங்க. இன்னொன்னு காரு, பைக்கெல்லாம் போகணுன்னா சுத்தி வந்து ரோடு இருக்குதுங்க. அதில போய்க்கலாம். இதுதாங்க எங்களுடைய முருகன் கோயில். இப்போ வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாரி தாங்க இருக்குது. இன்னும் பெயிண்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்குது. இது வந்து ரொம்ப பழமை வாய்ந்த முருகர் கோயில் தாங்க. ஆல்ட்ரேஷன் பண்ணி இப்பலாம் புதுசா வந்து கட்டியிருக்காங்க. கூட்டம் பாருங்க சரியா வருங்க. இன்னைக்கும் கூட்டம் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு பாருங்க. அப்படியே சுத்தியும் வந்து சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து போய் நம்ம வந்து பிள்ளையார ஃபர்ஸ்ட்டு வந்து கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே லிங்கம் இருக்குதுங்க. அதையும் சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் தாங்க உள்ள போனோம். இது பாருங்க, ஃப்ரண்ட் சைடு இருக்கக்கூடிய கொடிமரம். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் லிங்கம். இத கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள முருகன் கோயிலுக்கு வந்து போயிருந்தேங்க. முன்னாடி 2 சைடு வந்து சாமி வச்சிருக்காங்க. உள்ள வந்து சாமி ரொம்ப சூப்பரா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. மயில் மேல முருகர் இருக்கிற மாதிரி வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இங்க பாருங்க, இதுதான். சாமிலாம் கும்பிட்டுட்டு அன்னதானம் போட்டிருந்தாங்க. சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், சக்கரை பொங்கல் எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோங்க. இங்க மஞ்சள் தோப்பு இருந்துச்சு இல்லைங்களா? அந்த இடத்துல கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. அடுத்த நாள் தான் பயங்கரமா கால் வலி இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.